கவனிங்க. ரோம நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோம நிருபம் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக, யாரை பாருங்க, ரோம நிருபத்திற்கு பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடிதத்தை எழுதுகிறார், நிருபத்தை எழுதுகிறார். அதான் அந்த ரோம நிருபம். அவங்க ஒரு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதும்போது சொல்றாரு, அவங்கள பத்தி புகழ்றாரு. நீங்கள்லாம் எத்தனையோ கலாச்சாரங்களை சேர்ந்தவங்க, இங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதை கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நான் உங்களை பார்க்கணும்னு விரும்புறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து சொல்றாரு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. எதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை வந்து பார்க்க போறேன், நான் உங்களை வந்து பார்க்கணும்னு விருப்பமா இருக்கேன், நான் உங்களை வந்து மீட் பண்ணணும், உங்களால் நான் ஆறுதல் அடையணும், என்னால நீங்க ஆறுதல் அடையணும். அப்படியே இருக்கு பாருங்க. வாசிங்க 11 வாசிமா. உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நான் ஆறுதல் அடையும்படிக்கும், உங்களை காண வாஞ்சியா இருக்கிறபடியினாலே எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருவதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்கும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கவனிங்க. இப்ப என்ன நினைக்கிறாரு, இவர் போய் ரோமாபுரிக்கு போய் ரோமாபுரில இருக்கிற சர்ச்சை பார்க்கணும்னு விரும்புறாரு. ஏன் பார்க்கணும்னு விரும்புறாரு? அதுதான் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்தி ஆமென் வரல. அல்லேலூயா. கவனிங்க. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், ஆவியானவர் இல்லாமல் வரமே செயல்படாது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தில், நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். ஆவியானவர், எல்லாரும் ஆவியை பெற்றுருக்கோம். எல்லாரும் வரங்கள் எல்லாரும் கிரியை செய்கிறோமா? எல்லாத்தையும் வரங்கள் இருக்கா? என்ன சார் எல்லாம் அப்போ இருக்கு போல் இருக்கேன். எல்லாத்தையும் வரங்கள் இருக்கா? ஆவியானவர் இருக்காரா? இருக்காருனாலே இருக்குன்னு அர்த்தம். இப்போ எப்போ இது ஒர்க் பண்ணுது அப்படின்னா, பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு சில வரங்களை, நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு ஒரு சில வளங்களை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க சார். நல்ல ஆமேன் சொல்ல கேட்கிறேன். பாருங்க, இந்த கிறிஸ்தவ உலகத்துல, கிறிஸ்டியன் வேர்ல்டுல எது பெரிய எதை விட்டாங்கன்னா, இந்த இம்பார்ட்டேஷன்ற சத்தியத்தையே விட்டாங்க. இம்பார்ட்டேஷனை விட்டாங்க பாருங்க. அதாவது இந்த இம்பார்ட்டேஷன் எப்படின்னா, கவனிங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்து பாருங்க. ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதமே கூட எப்படி இருக்குன்னா, ஆபிரகாமுக்கு தான் ஆசீர்வாதம் அவன் மேலதான் உரைக்கப்பட்டது. கரெக்டா? சகல ஆசீர்வாதமும் யார் தான் பேசு? கவனிக்கிறியா இல்லையா? கவனிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு பேசுற சத்தியத்தை விட்டுறாத, ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த இம்பார்ட்டேஷன்னா, கிறிஸ்தவ உலகம் அதாவது இதை என்ன பண்ணுச்சு, இழந்துருச்சு. கிறிஸ்தவ உலகம் நிறைய என்ன பண்ணிட்டோம்னா, வேற மாதிரி சத்தியங்களை கேட்டு, நீ தாழ்மையா இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ நல்லவனா வாழணும், நீ பரிசுத்தவானா இருக்கணும் அப்படின்னுலாம் இதெல்லாம் இதோட தப்பு இல்லை. ஆனா என்னன்னா, நடக்காததையே போதிக்கிறாங்க. எதை போதிக்கிறாங்கன்னா, நடக்கக்கூடியதை போதிக்கல, எதை போதிக்கிறாங்க, நடக்கவே முடியாததை போதிச்சுட்டே இருக்கிறாங்க திரும்பி திரும்பி. ஏன்னா அப்போ என்ன நடக்கும்னா, எனக்கு ஒரு ஃபீலிங் வரும், நெவர் பீயிங் குட் இனஃப், நான் வந்து எப்பவுமே ஒரு சரியான நபர் இல்லை என்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துடும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னால தைரியமா எதையுமே என்ன பண்ண முடியாது, பெர்சியூ பண்ணவே முடியாது. தைரியமா தேவ சமூகத்தை போய் நிற்க முடியும். தேவ சமூகத்தை நிற்கும் போது எப்படி நிற்பேன், ஆண்டவரே தயவு செய்து, ஆண்டவரே எப்படியாகிலும், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, என்னோட குறைகள் இருந்தா மன்னிங்க, பாவம் இருந்தா மன்னிங்க, எப்படியாக எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ இந்த ஜபமே எப்படி ஆயிடுதுன்னா, ஒரு தகப்பன் மகன் உறவு போல, தகப்பனுடைய மகள் உறவு போல, அப்படிலாம் இல்லை, உறவுலயே இல்லை ஜபம். ஜபம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜபம் ரொம்ப கீழே போயிடுச்சு. ஜபம் ரொம்ப ரொம்ப லோ மென்டாலிட்டிக்குள்ள இருந்து இருக்கு. ஏதோ நான் கெஞ்சரா மாதிரியும், நான் கெஞ்சறதுனால கர்த்தர் எனக்கு போனா போட்டோன்னு தரா மாதிரியும் அப்படி ஆயிருக்கு. கவனிங்க, இப்படி ஒரு மனநிலையே நாம் என்ன பண்றோம், கேட்டு 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 வளர்ந்துருச்சு கிறிஸ்தவ உலகம். கிறிஸ்தவ உலகம் இதை கேட்டு கேட்டு கெட்டு சீரழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்படி இருக்கு சொல்லி பைபிள் சொல்லவே கேக்குதா? யாருக்கா காது இருக்கா? இப்படி இருக்கு சொல்லி பைபிள் சொல்லிருக்கா? கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது, நான் எப்படி இருக்கிறனோ அப்படியே நீ இருக்கிற. கையை உயர்த்தி ஆமென் சொன்னா, அல்லேலூயா. அவர் எப்படி இருக்காரோ அப்படியே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். யோவான் சொல்றான் இல்லையா? ஆமா. அது மட்டும் பவுல் சொல்லும்போது சொல்றார், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், நாமும் அவரோடு கூட சிங்காசனம் உட்காரபடி செய்தார். நல்ல ஆமென்லாம் வர மாட்டேங்க.
இந்த ஆண்கள் பக்கம் ஆமேன் வரமாட்டேங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ நமக்கு இப்படி செய்திகள் கிடைக்கல. நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, நமக்கு இல்ல நீ இன்னும் அப்படி செய்யணும், இன்னும் அதை செய்யணும், இன்னும் இதை செய்யணும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன ஆயிட்டான்னா, இது கேட்டு கேட்டு செய்ய முடியாதனால ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான். பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற. பாருங்க, நல்லா கவனிங்க. என்னைக்கு ஒரு மனிதன் சுயத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானோ, அவன் இன்னொருத்தனை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். இன்னொருத்த குற்றமே பண்ணா கூட குற்றம் பெருசா தெரியாது, அவனை மீட்டெடுக்கணும்னு இருக்கும் தெரியுமா ஒரு அறிவு. அதுதான் கிறிஸ்துவை குறித்த அறிவு. ஒரு ஆமேன் சொல்ல கேட்கிறேன். நல்ல ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, பொதுவா சொல்றேன், சும்மா யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. இப்ப நடக்கிற சம்பவங்கள்லாம் நான் எதுவும் குறிப்பிடலைங்க, நான் பொதுவா சொல்றேன். ஒரு தவறு செய்யற ஒரு நபரை தவறு செய்யற நபரை, ஆமா, நான் அதனால தான் சொன்னேன். மறுபடியும் நான் எந்த சம்பவத்தையும் சொல்ல. யாரோ ஒருத்தர் XYZ யாரோ ஒருத்தர் தப்பு செய்யறவரை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். பாக்குறீங்க, பார்த்த உடனே அவரை கண்டிக்கலாம், அவரை திட்டலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா மனது எப்படி எது நிமித்தம் கண்டிக்கணும்னா, அவன் செத்து போயிடும்னு கண்டிக்க கூடாது, அவனை ஒழிச்சிடணும்னு கண்டிக்க கூடாது, அவனை மீட்டெடுக்கணும்னு தான் கண்டிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஏங்க அவன் ரொம்ப மோசமானவங்க, இருந்துட்டு போட்டங்க. பைபிள் சொல்லுது ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு சொல்லுது. என்ன நீதிமான் அவர் மாத்திருக்காரு, அது கிருபை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எனக்கு அந்த கிருபை கிடைக்க முடியும்னா அவனுக்கும் கிடைக்க முடியும். அந்த மென்டாலிட்டி இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டியே இல்லைங்க, கிறிஸ்தவமே கிடையாதுன்ற. நான் அந்த மென்டாலிட்டி இல்லைன்னா, அந்த அறிவு இல்லைன்னா கிறிஸ்தவமே தவறா போயிடும்ன்ற. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்தவம் யாரையும் தண்டிப்பதற்காக உருவாக்கப்படுதில்லை. அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் என்ன பண்ணாராம், தம்முடைய குமாரனையே கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவனும் கெட்டு போக கூடாது, அதான் நோக்கம். நமக்கும் அப்படிதான் இருக்கணும். என்ன எப்படி இருக்கணும்னா, ஒருவனும் கெட்டு போக கூடாது. அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். அப்ப கவனிங்க. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்கலன்னா, ஏன் வரங்கள் கிரியை செய்யல? நான் கொஞ்ச நாள் அப்படி இந்த ஒரு ரிலம் எனக்குள்ள ஒர்க் பண்ணிட்டே இருந்துச்சு. பாருங்க, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். என்னன்னா, அவருக்கு தான் ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கணும், தான் ஒரு மிகப்பெரிய ஆள்னு காட்டிக்கணும். அவர் என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு ஒரு கேம்புக்கு இவரே ஒரு பிள்ளைங்களை அனுப்புறாரு, ஒரு 4 பிள்ளைங்களை. அந்த பிள்ளைங்க கேம்புக்கு போயிட்டு வருதுங்க. வந்துட்டு அதுங்க ஒரு சில பிரசங்கத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்குங்க. அப்போது இவருக்கு அது பிடிக்கல. இப்போ சமீபத்தில் இதுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, மதுரைக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, அங்கே நடந்த சம்பவம். இவருக்கு அது பிடிக்கல. இவருக்கு மேற்பட்ட விஷயங்களை பேசுறாங்க நிறைய பேர். அப்போ இவர் என்ன பண்றாரு, உடனே இல்ல அது தப்பு, இது தப்பு, அது கிடையாது, இது கிடையாது. நான் சொல்றேன், எது கிடையாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியும் இது இல்லை அது இல்லை இப்படிலாம் சொல்றதுக்காக நம்ம வரல. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்ல கேட்கிறேன். நல்லா காதை திறந்து கேளுங்க. நமக்கு என்னன்னா, இம்பார்ட்டேஷன் நடக்க நம்ம விட்டு கொடுக்கணும். இப்போ நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு சில வரங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். என்கிட்ட இருக்க வரங்கள் என்கிட்டயே இருந்து அது என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் இல்லாமல் போயிடவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்ல கேட்கிறேன். இப்போ நீங்க தான் ஆபிரகாம் சொன்ன இல்லையா, ஆபிரகாம கர்த்தர் பாருங்க, அவனுக்கு வாக்குத்தத்தங்கள் தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த ஆசீர்வாதமே வாக்குத்தத்தமே ஒரு இம்பார்ட் ஆயிட்டே வருது. இவங்கிட்ட இருந்து அடுத்தது யார்கிட்ட போகுது, ஈசா கிட்ட போகுது, யாக்கோபு கிட்ட போகுது, யாக்கோபுடைய சந்ததியார் கிட்ட போகுது. சந்ததியார்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பைபிளே அப்படி தெரியுமா சொல்றது, கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தர் தான் அவன் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறான், அதனால அவன் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி வருது பாருங்க இம்பார்ட்டேஷன். அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா கூட வரல. நல்லா கவனிங்க. அப்போ இந்த இம்பார்ட்டேஷன் நடக்கணும்னா ரொம்ப முக்கியம் எது தெரியுமா, ஒரு நல்ல தலைவன் தேவை. யார் தேவை? நல்லா கவனி, காதை திறந்து கேளு, ரொம்ப முக்கியம். நீ என்ன வேணாலும் பண்ணு, பிரச்சனை இல்லை. நீ வாழ்க்கையில உருப்படணும்னா உனக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவன் நிச்சயமா தேவை. அவன் அப்படியே சப்டியூவா பின்பற்றணும், ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, தலைவன் எப்படி தெரியுமா இருக்கணும், தலைவன் என்ன சொல்றது, மோசமான நபரா இருக்கக்கூடாது. தலைவன் எப்படி இருக்கணும்னா, அவங்கிட்ட இருப்பதை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கொடுக்கக்கூடியவனா இருக்கணும். இவங்கிட்ட இருப்பதை கொடுப்பதனால இவன் இருக்கிறது குறைஞ்சி போறது கிடையாது. நல்லா கவனிங்க, இவன் இருக்கிறது குறைஞ்சிடுமா? கிடையாது. சவுல் போய் சாமுவேலை பார்க்க போறான். கர்த்தர் வந்து சாமுவேல்ட்ட சொல்லிட்டாரு, ஏய் உன்னை பார்க்க ஒருத்தன் வரான், அவனை தான் நான் ராஜா பார்க்க போறேன்னு சொல்லிட்டாரு.
இப்ப சவுல் போய் சாமுவேலை பார்க்க போனா இவன் சொல்றான், இஸ்ரவேலுடைய எல்லாருடைய கண்களும் உன்னதான் நோக்கிட்டு இருக்கு, நீ தான் ராஜா ஆக போற. இவன் சொல்றான், ஐயோ நான் சாதாரண ஆளுங்க, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க, நான் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். அவன் ஆனாலும் என்ன பண்ணான், தூக்கி தலையில எண்ணெயை தூக்கி ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டான். பண்ணி கவலைப்படாத, உன்னதான் கர்த்தர் ராஜாவாக்குறாரு, உனக்கு அடையாளம் 3 சொல்றேன்றான். நீ இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து எதிர்க்க வந்து என்ன பண்ணுவான், உன்னுடைய கழுதைகள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவான். முதல்ல ஃபர்ஸ்ட் அடையாளம். ரெண்டாவது ஒரு அடையாளம், நீ 3 பேரை பார்ப்ப. ஒருத்தன் வந்து 3 ஆட்டுக்குட்டியும், ஒருத்தன் 3 அப்பத்தையும், ஒருத்தன் திராட்சை ரசத்தையும் எடுத்துட்டு வருவான். அவனை நீ பார்க்கும்போது அந்த அப்பத்தை வச்சு வெட்டு 2 அப்பத்தை உன்கிட்ட கொடுப்பான். வாங்கம்மா, எனக்கு அது வேணாம் நீ சொல்லிடு அப்படி சொல்றாரு. இவன் போறான் அப்படியே நடக்குது. 3வது ஒரு அடையாளம் சொல்றாரு, ரொம்ப முக்கியமான அடையாளம். 3வது சொல்றது, 3வது அடையாளம் தெரியுமா, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை நீ பார்ப்ப. அங்க போய் அவங்க கிட்ட போன உடனே அவங்க மேல இருக்கிற ஆவி உன் மேல வரும், நீ வேறு மனுஷனா மாறுவ. நல்லா உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இவன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா, ராஜாவின் மேல இருக்கிற அபிஷேகம். இவன் மேல தீர்க்கதரிசியோட அபிஷேகம் இல்ல. He is not a prophet at all. அவன் மேல தீர்க்கதரிசி அபிஷேகம் இல்ல, அவன் மேல ராஜாவின் அபிஷேகம் அவன் மேல வச்சிருக்காரு கர்த்தர். ஆனா தீர்க்கதரிசி சொல்றான், நீ ஒரு தீர்க்கதரிசியின் கூட்டத்தை பார்ப்ப, உன் மீது ஆவியானவர் இறங்குவார், நீ தீர்க்கதரிசனம் உரைப்பாய். அதுக்கப்புறம் அவன் உரைச்சதா எங்கேயுமே இல்ல. ஆனா இந்த தீர்க்கதரிசி அவன் மேல ஒரு இம்பார்ட்டேஷன் பண்ண முடியுது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். இவன் மேல இருக்கிற வரத்தை அவன் மேல என்ன பண்ண முடியுது, இம்பார்ட் பண்ண முடியுது. ஒரு ஆமென் சத்தமா சொல்ல மாட்டே. அல்லேலூயா. சொன்ன உடனே இவன் போறான் பாருங்க, போனா அதே மாதிரி நடக்குது. அதே மாதிரி எடுப்போமா அந்த வசனத்தை, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி இதுல வாசிப்போம். அதாவது என்னன்னா 5ல இருந்து வாசிங்க, 5, 6, 10 அப்படி நல்லா இருக்கும். பின்பு பெலிஸ்தியரின் ஞானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். நீ அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருவும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரு சொல்லுங்க, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, அவங்க யாருங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவங்க யாரு, தீர்க்கதரிசிகள். ஆமென். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உடனே சொல்ற பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அல்லேலூயா. கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். சொல்ற ஒரு தீர்க்கதரிசி, சொல்ற ஒரு ப்ராஃபட். இவன் பார்க்க போனதே ஒரு ப்ராஃபட் தான். ஞான திருஷ்டிக்காரன் எங்க இருக்கிறான் என்று விசாரித்து அங்கே போனார்கள். தீர்க்கதரிசி சொல்றவன் எங்க இருக்கான்றதை கேட்டு போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசி இப்ப சொல்றாரு, நீ அங்க போவ, உன் மேல கர்த்தருடைய ஆவி வருவார். நல்ல ஆமென் சொல்ல மாட்டேன்றே. இவன் தீர்க்கதரிசி இல்ல, he is not a prophet. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ தீர்க்கதரிசனம் உரைப்பாய். நல்ல ஆமென் வர மாட்டேங்க. நீ உன் மீது கர்த்தருடைய ஆவி வரும், நீ தீர்க்கதரிசனம் உரைப்பாய். அல்லேலூயா. கவனிங்க. அப்படி சொன்ன உடனே 10ஆம் வசனம், அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்போது தேவனுடைய ஆவி அவன் மேல், கைய மேல தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். நான் சொல்றேன் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதன் இம்பார்ட் பண்ணா அது அப்படியே நடக்கும். அது அப்படியே நடக்கும்ன்ற நானு சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இம்பார்ட் பண்ணிட்டான்னா அது அப்படியே அவன் பலிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவனும் அவர்களுக்குள் தீர்க்க தரிசனம் சொன்னான். கைய நல்லா உயர்த்தி ஆமென்லாம் சொல்ல மாட்டேன்ற. என்ன எப்படி பாத்தீங்களா, என்ன அற்புதமான ஒரு வேலையை செய்யற பாருங்க. தீர்க்க தரிசனம் அவனும் சொன்னான். அவன் தீர்க்கதரிசி இல்ல, அவன் ஒரு கழுதையை மேய்க்கிறவன், அவன் ஒரு சாதாரண குடிமகன். அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. என்ன அபிஷேகம் தெரியுமா? ராஜாவுக்கான அபிஷேகம், தீர்க்கதரிசிக்கான அபிஷேகம் அவன் மேல இல்ல. He is not anointed to be a prophet, he is anointed to be a king. ஆமென் சொல்ல விரும்பின ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆனா
அனாயிட்டிங் வேற மாதிரி இருந்துச்சுனாலும் இம்பார்ட் பண்ணவர் சொல்றாரு, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குப்பா, நான் சொல்றேன், நீ தீர்க்கதரிசனம் சொல்லுவ. எல்லாம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்கள் மீதும் அப்படி ஒரு வரம் வந்து இறங்குவதாக, எங்க மேல ஒரு இம்பார்ட்டேஷன் நடப்பதாக. எத்தனை பேருக்கு தாகமா இருக்க, வாஞ்சியா இருக்க, எத்தனை பேருக்கு வாஞ்ச இருக்கு, ஆண்டவர் என் மேல ஒரு இம்பார்ட்டேஷன் நடப்பதாக. ஆமென், அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, இம்பார்ட்டேஷன் நடக்கணும்னா ஒரு ஆவிக்குரிய தலைவன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. நான் பாஸ்டரா இருக்கலாம், நான் உங்களுக்கு தலைவனா இருக்கலாம், ஆனா எனக்கும் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிடையவே கிடையாது. நோ 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 நோ. ஒரு சில பெரிய முடிவுகள் எடுக்கும் போது நான் டக்குன்னு பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சு, பாஸ்டர் இந்த முடிவு எடுத்துட்டேன் எடுத்துட்டேன், I've taken a decision, I don't want it to be in this place anymore. இந்த இடத்துல நான் இருக்கணும்னு விரும்பல, அவர் முடிவு எடுத்துட்டேன், ஆனாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். ஏன்னா நான் ஆவிக்குரிய தலைவனை மதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நான் யாரை லீடரை ஏற்றுக்கொள்றேனோ அவங்கள அப்படியே மதிப்பேன். என் வாழ்க்கையினுடைய உயரத்துக்கு, மிகப்பெரிய உயரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரை லீடரை ஏற்றுக்கொண்டனோ அவங்க சொல்றதை மீறி நான் ஒரு ஸ்டெப்பு கூட வச்சதில்லை. முதல் தடவை அவர் சொன்னார் என்கிட்ட, இல்லை இது செய்யாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னார். ஓகே, கொஞ்ச நாள் ஆயிட்டு, சூழ்நிலாம் மாறல. ஃபோன் எடுத்தேன், சூழ்நிலாம் ஒன்றும் மாறல, இது இங்கே இருக்கிறது டேஞ்சர் போல தெரியுது, என்ன சொல்றீங்க? அப்புறம் அவர் சொன்னார், ஓகே முடிவெடுங்க. அப்போ ஏன் முன்னாடியே எடுக்கக்கூடாதா? இல்லை, இட்ஸ் ஒபீடியன்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்ல மாட்டேற பாரு. நான் சொல்றேன், ஆவிக்குரிய மனிதனை தவறா பேசுற எவனோ வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அந்த அனாயிண்டட் ஃபெலோவா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல ஒருத்தன் ஒரு கரிய பூசிடலாம், அவனை பத்தி தப்பா பேசிடலாம், தப்பா பிரபகண்டா பண்ணிடலாம் நினைக்கிறான்ல. நான் சொல்றேன், அவன் வம்சமே ஒண்ணுலாம் போயிடும், வம்சமே சதஞ்சி ஒன்னும் சீரழிஞ்சிடும். அல்ல ஆமென்லாம் சொல்ல மாட்டேன்ற. அல்லேலூயா. சார் சிம்பிளா சொல்றேன், தாவீது நடனம் ஆடிட்டான். எப்படி நடனம்? அவனுடைய மென்டாலிட்டி நல்லா இருக்கு. அவன் நிர்வாணமானதை அவன் என்ன பண்ணல, பெருசா எடுத்துக்கவே இல்லை. பெருசா என்ன பண்ணல, ஸ்பிரிட் மேல வருது பாருங்க. ஸ்பிரிட் மேல வந்தோடனே அவன் தண்ணியை மறந்துட்டான். தண்ணி என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். இந்த ஸ்டேஜுக்கு போயிருப்பான். ஆதாம் மகிமையினால் மூடப்பட்டிருந்த போது நிர்வாணியா இருந்ததை அறியாது இருந்தான். அந்த மாதிரி ஆயிட்டான் பாருங்க. ஆமா, இப்போ மீகால் பார்த்து சொல்றா, நீ எல்லாம் கேவலமா கீழே இருந்த பெண்களுக்கு முன்னாடிலாம் ஆடின, நிர்வாணமா ஒரு நீசனை போல ஆடின, ஒரு கேடு கெட்டவன் தான் அப்படி பண்ணுவான், கேவலமானவன் தான். சொன்னதுக்கு கத்த சொல்றாரு, உனக்கு வாழ்நாள் முழுக்க குழந்தைய பிறக்காதுன்றார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஒரு நாள் என்ன பண்ணாத, தப்பா பாயிண்டே பண்ணக்கூடாது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன், சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். யாரா இருக்கட்டும், எனிபடி இட் மேபி, யாரா வேணா இருக்கட்டும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கானா, அந்த அபிஷேகம் அவன் மேல இருக்குன்னா அவனை கனம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். தப்பா ஒரு வார்த்தை பேசிடாத. ஏன்னா அவன் மேல இருக்க அனாயிண்டிங் இருக்குல்ல, அது பைபிள் சொல்லுது இல்லையா? ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க கர்த்தர், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை, உன்னை சபிக்கிறவனை, அதான் விஷயம். ஆமென் சொல்லுங்க. இந்த அனாயிண்டிங் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கு சார். அனாயிண்டிங் யாரையா, ஏதாவது ஒரு அனாயிண்டட் ஃபெலோவை நீ தப்பா பேசிட்டனா, நீ அனாயிண்டட் ஃபெலோவை அசிங்கப்படுத்திட்டனா, அனாயிண்டட் ஃபெலோவை நீ இல்லாம பண்ணணும்னு நினைச்சிட்டனா, அந்த அனாயிண்டிங், நீ அவன் சும்மா இருந்தாலும் அனாயிண்டிங் சும்மா இருக்காது. கையை நல்லா தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் அமைதியா இருப்பான், ஏன்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடையவன். அவன் அமைதியா இருக்கான், ஆனா மேல இருக்க அபிஷேகம் சும்மா இருக்காது. எல்லாம் ஆமென்லாம் வரமாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு லீடர் அக்செப்ட் பண்ணும்போது எப்படி தெரியுமா அக்செப்ட் பண்ணும்? ஒரு லீடர் அக்செப்ட் பண்ணும்போது, எந்த சூழ்நிலையிலையும் இவன் தான் என் லீடர். எப்படி என்ன நடக்கட்டும், வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நான் லீடரா ஒருத்தனை அக்செப்ட் பண்ணதுதான். இந்த ஸ்டாண்ட்ல இருந்து போகவே கூடாது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன், சத்தமா ஆமென் சொல்லிட்டீங்கன்னா. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, எலியாவை எடுத்துங்க. நிறைய இருக்கு, ஆனா டைம் இல்லை, நம்ம கொஞ்சம் நரேட்டரா போக விரும்புறேன். எலியாவை எடுத்துங்க. எலியாவை ஒரு சூப்பர் மேனா பார்த்துருவோம்ல இல்லையா? ஒரு பவர்ஃபுல்லான ஆளா பார்த்துருவோம். மழையை நிறுத்துறான், மழையை வர வைக்கிறான், அக்னியை வர வைக்கிறான், அக்னியை வர வச்சான், மழையை வர வச்சான், எல்லாம் ரைட்டு. ஏன் ஓடி போய் படுத்துட்டு அழுதுறான்? யாரா பார்த்தீங்களா? அதை சார் பெரிய லீடர் சார், அவன் மிகப்பெரிய லீடர்.
தீர்க்க தரிசனம் சொன்னாலே டக்குன்னு பிக்சர் எலியா தான். எலியா தான் தீர்க்கதரிசி. இவரு இயேசுவே அந்த இதுல மறுரூப மலையில மோசேவையும் எலியாவையும் பார்த்தாருன்னு இருக்கு. தீர்க்கதரிசினாலே அவன் என்னதான், அவன் தான் தீர்க்கதரிசிக்குடைய அடையாளம்னா அது எலியா தான். ஆனா அவ்வளவு பெரிய எலியா, அவ்வளவு பெரிய எலியா, பயங்கரமான எலியா இல்லையா? அவ்வளவு பெரிய எலியா பாருங்க, எங்க போய் உட்காந்துருக்கான் தெரியுமா? இதுல போய் உட்காந்துருக்கான், அந்த சூரச்செடி கீழே போய் உட்காந்துருக்கான். வரமாட்டேன்றான். தூதன் எஞ்சி வந்து எழுப்பி இவன் துக்கம் தாங்க முடியாம உட்காந்துருக்கான் பாருங்க. நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது, நான் சாவரேன்றான். போற உங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு போற நான் வரேன், இனி இந்த ஊர்ல வாழ முடியாது, என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டான். எசபேல்னு ஒருத்தி சொன்னதுனால, நல்லா கவனிங்க, போற சாவரன்றான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அவனை எழுப்பி அவனுக்கு அப்பத்தை கொடுத்த உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு எஞ்சி நடக்கிறான். 40 நாள் எங்க இந்த பக்கம் நடறான்னா அந்த பக்கம் நடக்கிறான், ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஆமா, நேரா ஓரேபுல போய் உட்காந்துருக்கான். ஓரேபுல போய் உட்காந்து அங்கேயாவது கர்த்தர் வருவாரான்னு பார்ப்போம் அப்படின்னு. காத்து அடிக்குது, பயங்கர சுழல் காற்று வீசுது, கர்த்தர் இல்லை. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் காத்து அடிச்சோன்னா கர்த்தர், காத்தாவது ஒன்னுத்துலயும் கர்த்தர் இல்லை, அப்படி பைபிள் சொல்லுது. வீட்டில் வாசிக்க டைம் இல்லை. ஆமா, அப்புறம் கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு பேசார், தம்பி என்னப்பா உனக்கு வேலைங்க? நான் உடனே என்னை எடுத்துக்கணும். உடனே ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் ஒரு பிளானை கொடுக்குற, டேய் உன் மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, நீ அசிரிய ராஜாவை அபிஷேகம் பண்ணும், இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணும், இன்னும் நீ போக வேண்டிய தூரம் ரொம்படா, தேவலன்றான். ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ண மாட்டேன்றான். சார் மிகப்பெரிய எலியா சார், அவன் ஒரு அற்புதமான லீடர் சார், தீர்க்கதரிசிகள்லாம் முன்னோடி மாதிரி நிக்கிற ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி சார். அவன் என்ன பண்றான் தெரியுமா? அவங்ககிட்ட இவனுக்கு பலவீனத்தை பாருங்க. எசபேல்னு ஒருத்தி சொல்லிட்டா, அவன் அழிச்சு அவனுட்டா. இவனுக்கு தெரியும் இவனை அழிக்க முடியாதுன்னு. ஆனா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஊர்ல இனி வாழ்றது இல்ல, இந்த ஊழியத்தை நான் செய்யறது இல்ல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பலவீனம் அவனுக்குள்ள, எவ்வளவு பெரிய பலவீனம் பாத்தீங்களா? செய்யலாமா அந்த ஊழியத்தை? அசிரிய ராஜாவை அபிஷேகம் பண்ணல, இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணல. இவன் கர்த்தர் சொன்ன ஊழியத்தை செய்ய மாட்டேன்ட்டான். போய் மலைக்கு மேல போய் உட்கார்ந்து இருக்கிறான். இவனை கூப்பிட, சரி இவன் இருந்தா ஆளுங்களை விட்டு கூப்பிடான்னு அனுப்புனா, போற ஆள்லாம் சாவடிக்கிறான். வேற போற ஆளுங்க வந்தோன்னா அக்கினி இறங்குவதாக 50 பேர் செத்துறான். அடுத்து அக்கினி இறங்குவதாக 53வது ஆள் சொல்லி, ஐயா காலில் விடுறேன், சாவடிச்சிடாதீங்கயா, ஆமா என்ன என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கயா, ராஜா அமிச்சாரியா. உடனே கத்த சொல்ல, டேய் சாவடிச்சிடாதா அவனை, பாவம். ஆமா, எல்லாரையும் போட்டு தரல, யாரு தானே ஊழியம் பண்ணுவேன்? நம்ம ஆளுங்க அப்படிதான், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவர்கள் சாவதாக. என்னடா அவர் எல்லாரையும் கொண்டு யாருக்கு ஊழியம் பண்றது? எதுவும் அறிவானாமா? இவன் சாவதாக, அவன் சாவதாக, இவன் நாசமா போவதாக. அப்புறம் யாருக்கு? எல்லாம் நாசமா போனவனுக்கு செத்த போனதுக்கு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கணும். கவனிங்க. அப்போ இவன் தான் கத்த சொல்ற, டேய் அமைதியாரு, செஞ்சிடாத, ஒன்றும் செஞ்சிடாதா அப்படின்றார். உடனே என்ன பண்றான்? போயிட்டு இறங்கி போவானா, கிடையாது இந்த ஊழியம் செய்ய மாட்டேன், அப்படியே உட்காந்துருக்கான். அப்புறம் பார்க்குறாரு ஆண்டவர், எலிசான்னு ஒருத்தனை ஜாயின் பண்றாரு இவன் கூட. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எலிசா இவனை பத்தி எல்லாம் தெரியும், இவன் ஊழியத்தை செய்ய மாட்டான்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா கூட எப்படி தெரியுமா இருக்கான்? எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா. கையை தட்டு ஆமேன்னு சொல். ஒரு லீடர் அக்செப்ட் பண்ணா எப்படி தெரியுமா அக்செப்ட் பண்ணும்? அவன் பலவீனத்தை பார்த்து இவன் இப்படி அவன் மேல அனாயிண்டிங்க மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். இவன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க, தாவீது கையில 2 தடவை சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். பைபிள் சொல்லுது, கர்த்தர் தாவீதுடைய கையில் சவுலை ஒப்பு கொடுத்தார். ஆனா தாவீது சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் கை போடவே மாட்டேன் சார். நான் என்ன பண்ணுவேன்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் கை போட மாட்டேன். அவர் பட்டயத்தால சாகட்டும், எதிரி அவனை கொல்லட்டும், என்ன நடக்கட்டும், நான் கொலை பண்ண மாட்டேன். நல்ல ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல ஆமேன்னு சொல்லு. நமக்கு அந்த இயேசுவின் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லு, ஆண்டவர் இந்த மனநிலை எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, இந்த ஸ்பிரிட் எங்க மேல வரட்டும் ஆண்டவரே. யாரையும் குறை பேசாத, யாரை பற்றி குறை சொல்லக்கூடாது. ஒரு அபிஷேகம் எங்களை நிரப்புவதா. நல்ல ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. never speaks. சார் பேசாதீங்க, தயவு செஞ்சு என்ன பண்ணாத. 2வது, லீடர் அக்செப்ட் பண்ணும்போது எப்படி தெரியுமா அக்செப்ட் பண்ணு? அவன் பலவீனத்தெல்லாம் பார்க்காத. அவன் எப்படி, அவன் என்ன, அவன் நொன்ன, அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. உங்ககிட்ட இல்லாத பலவீனம் அவன்கிட்ட இருந்துற போது, பலவீனம் இல்லாத ஆளே கிடையாது. பலவீனம் இல்லாத ஆளே உலகத்தை கிடையாது சார். பலவீனம் இல்லாத நபரே உலகத்தை கிடையாது. ஆமா,
அதனால என்ன பண்ணாத, எவன் பலவீனத்தை பார்க்காத, அவன் மேல இருக்க அனாயிண்டிங்க பாரு, அவனுடைய அழைப்பை பாரு, கர்த்தர் பாரு அவனை எப்படி உயர்த்தினார்னு பாரு. ஆண்டவரே இந்த எப்படி சொல்றான் பாருங்க. எலியா இவன் எப்படியாவது எலியாவை துரத்தி விட்டணும்னு பார்க்கறான், எலிசாவை துரத்தி விட்டணும்னு பார்க்கறான். இவன் போகவே மாட்டேன்னு நிற்கிறான். கரெக்டான ஆளை கர்த்தர் போட்டிருக்காரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கூடியே நிற்கிறான், போக மாட்டேன். ஏய் நான் அங்கே போகிறேன், யோர்தானுக்கு போகிறேன், நீ கிளம்பு. இல்லை இல்லை நான் கூடியே வருவேன், என்னாலும் உயிரே போனாலும் நான் கூட தான் இருப்பேன். கடைசியாக 2 பேரும் யோர்தானை கடக்கிறாங்க. கடந்த உடனே சொல்கிறான் எலியா எலிசாவை பார்த்து, நான் இப்போ உன்னை விட்டு போயிட போகிறேன், உனக்கு நான் எதாவது செய்யணுமா, உனக்கு நான் எதாவது வேணுமா? இதுக்கு தானே காத்திருந்தேன். அவன் சார் இதுக்கு தான் சார் காத்திருந்தேன், வாயை திறந்து இந்த பொன்மொழிகளை நீ பேச மாட்டியா, அமைதியா போயிருவியோன்னு நினைச்சேன். உடனே உம்முடைய வரத்துல 2 மடங்கா எனக்கு வேணும். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமென். உம்முடைய வரத்துல 2 ஷபாலா சொன்னே எல்லாம் பாருங்க. அதாவது கொடுக்கிற மனது இருக்கிற தலைவன் எவ்வளவு முக்கியமோ, பெற்றுக்கொள்கிற மனது இருக்கிற வேலைக்காரனும் முக்கியமானவன். இம்பார்ட் எப்படி தெரியுமா ஆகும்? நான் கொடுக்கறதுனால உனக்கு வந்துடாது, வாங்கி கொள்ற மனசாட்சி உனக்கு வேணும், வாங்கி கொள்ற மனம் இருக்கணும். எஸ் நான் அதை இன்சல்ட் பண்றேன், இது எனக்கு வேணும், நான் இதை எடுத்துக்கொள்றேன், நிச்சயமா அவர் எனக்கு தந்துட்டார் நம்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சார் ரொம்ப முக்கியம் சார் அது. அது இல்லைன்னா நான் சொல்றேன், அது இல்லைன்னா என்ன இம்பார்ட் நான் பண்ணணும்னு நினைச்சாலும் உனக்குள்ள இம்பார்ட்டேஷன் நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கூட உன்னால வாங்கிக்கவே. ஆமா, நீ என்னைக்கு அதை மேன்மையா நம்புறியோ. கவனிங்க, இப்ப இவன் சொல்லிட்டானா, சொன்ன உடனே எடுப்போம், அதை எடுப்போம் எல்லாம் வாங்க. 2 ராஜாக்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா கவனிங்க பிக்சர் கவனிங்க. என்ன பாரு. இவர் என்ன பண்றாரு? ஓங்கி தன் சால்வையை எடுத்து ஓங்கி எதை அடிச்சாரு? எருமை. பைபிள் படிக்கிறது இல்லையா? நல்ல காலில் மூதேவி மாதிரி வந்து உட்காந்துருங்க. சொல்லு, எதை அடிச்சாரு? எந்த தண்ணீரை? எந்த நதி? சத்தம் எந்த நதி? அப்ப தேவையா அந்த திட்டு? தேவையா? முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. யோர்தான் நதிய ஆமா அடிச்சாரா இல்லையா? அடிச்சோட 2 திறந்துட்டு யோர்தான் 2 நடந்துட்டு இப்போ வெக்டாந்தர்ல 2 பேர் நடந்து போறாங்க. அக்கறைப்பட்ட பின்பு அப்படிதான் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் என்ன வேணுமா? என்ன வேணும்? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் ஒட்டிக்கிட்டே வரான் சார் கூட. போடா, போக மாட்டேன், புறத்தினாலும் போக மாட்டேன், ஆமா அடிச்சாலும் போக மாட்டேன், திட்டினாலும் போக மாட்டேன், கூடயே இருப்பேன். கூடயே இருக்கிறவனுக்கு ஏதோ சும்மாலாம் இருக்க கூடாது. என்ன தெரியுமா? பாஸ்டர் கிட்ட இருக்கிற அப்படியே வரங்கள் என் மேல வரட்டும் ஆண்டவர் என்ற எண்ணத்தோட கூட இருக்கவங்களும் அப்படி இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். எப்போ குத்தலாம், எப்போ சொரியலாம். நீங்களாம் யாரும் அப்படி இல்லை, பொதுவா ஆன்லைன்லாம் போதில்லை, அவங்கெல்லாம் சொல்றேன். எப்போ சொரியலாம், எப்போ குத்தலாம், எப்போ குழி வெட்டலாம், எப்போ டகாரு தள்ளி விடலாம், இப்படி கூட வரக்கூடாது. கூட வரும்போது என்ன வரணும் தெரியுமா? கூட நடக்கும்போது எவ்வளவு மோசமான நபராத பிரச்சனை, ஆண்டவரே இந்த அபிஷேகம் அப்படியே என் மேல வரட்டும்ப்பா, இந்த அபிஷேகம் அப்படியே என் மேல வரட்டும்ப்பா, அப்படியே கூட ஷபாலா துனே. நல்லா கையை உயர்த்தியில தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல கேட்கிறேன். ஓகே, கவனி 11 அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவருக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். கைய மேல தட்டி வராமன்னு சொல்லுங்க சார். ஸ்பிரிச்சுவல் லீடர் டிபார்ட் ஆகிறான் சார். ஸ்பிரிச்சுவல் லீடர் வெளில போறான், டிபார்ட் ஆகிறான். டிபார்ட் ஆகும்போது கூட இருக்க ரொம்ப முக்கியம். அதாவது எலிசா மரிக்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் நடந்துச்சு, வரங்கள் வெளில போல. ரொம்ப பெரிய டிராபேக். அதுக்கப்புறம் வரேன். கவனிங்க, இங்க ஒரு லீடர் போறாரு, போகும்போது கீழே ஒரு லீடர் ரெடியா இருக்கான். இன்னும் லீடர் ஆகல இன்னும். போகும்போது அவர் என்ன பண்றாரு? உடனே சால்வையை தன்னுடைய மேண்டில் எடுத்து கீழே அவன் மேல போடுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அதை வாசிங்க. அடுத்தது
அதை எலிசா கண்டு, எலிசா கண்டு என் தகப்பனே, எப்படி சொல்ல பாருங்க, எப்படி எப்படி ஏற்றுக்கொண்டா? பலவீனமானவனா ஏற்றுக்கொள்ள, தலைவனா ஏற்றுக்கொள்ள. எப்படி தெரியுமா? என் தகப்பனே, கையை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு லீடரை ஏற்றுக்கொள்றவன் அவன் வயசெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இவன் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், இவனுடைய ஆவிக்குரிய ஆசான், இவருடைய ஆவிக்குரிய என்னுடைய முன்னோடி. அப்படி ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்படி ஏற்றுக்கொள்ளாத எவங்கிட்டையும் இந்த இம்பார்ட்டேஷன் நடக்காது. கிறிஸ்தவ உலகம் தவற விட்டது இதுதான். கிறிஸ்தவ உலகம் எங்க பார்த்தா குறை பேசுது. ஆன்லைன் எடுத்தீங்கன்னா குறை பேசி சம்பாதிக்கிறான். நான் சொல்றேன், அவன் புள்ள குட்டிலாம் எப்படி நல்லா இருக்கும்? அவன் புள்ள குட்டி, அவன் வம்சம், அவன் சந்ததி எப்படி நல்லா இருக்கும்? நாசமா போகும். யாரையும் சபிக்கல, நான் சபிக்கல. அவன் சாபத்தை அவன் மேலே என்ன பண்றான்? குமிக்கிறான் சாபத்தை. சார் கானான், இது எல்லாரும் பேசிட்டாங்க, அதனால நான் இதை பேசாம இருக்கிறேன். கானான் அப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்தவன் பார்த்ததே தப்பு. பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்கணும். வெளில போய் சொன்னான்ல, அதான் சாபம். கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டான். எப்படி இருக்கு பாருங்க சாபம். கானானுடைய சந்ததி மாடு மாதிரி உழைக்கிறான். எது? காட்டை ரெடி பண்றான். கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நீ ஆசீர்வாதமா இருப்ப, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். அப்படி சொல்லும் போது அது காடு, அப்படி சொல்லும் போது அது ஒரு வில்டர்னஸ். அங்க கானானுடைய குடிகள் பயங்கரமா உழைக்கிறாங்க, பயங்கரமா வேலை செய்யறாங்க. ஒண்ணு நடக்கல. இப்ப ஆசீர்வாதம் வந்தோடனே இப்ப வேலை செய்யறான். யார் தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததி வேலை செய்யல, கானானுடைய சந்ததியார் வேலை செய்யறாங்க. அதை உருவாக்குறாங்க, அதை இருக்கிறதே பெஸ்ட் நிலைமை மாத்துறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அவனெல்லாம் துரத்துப்பா, சபிக்கப்பட்டவன் துரத்து, நீ உள்ள போ, உனக்கு தான் அதை ரெடி பண்ண. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சார் சாபத்தை குவிக்காத. நான் சொல்றேன், உனக்கு நீ சேர்த்து வைக்கிறதெல்லாம் இன்னொருத்த வந்து அனுபவிக்க போறான்னு அர்த்தம். சாபத்தை குவிக்கிறவங்கள சொல்றேன், நீ சேர்த்து வைக்கல, நீ என்னன்னாலும் சொல்லு, பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவ? ஒரு ரெண்டு யூடியூப்ல போட்டு என்ன போட்டு என்ன பண்ணுவ? ஏதாவது சொல்லுவ இல்லையா? சொல்லிட்டு போ, பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றேன், நான் கர்த்தருடைய மனுஷனா நான் சொல்றேன், நல்லா உன் வம்சம் முழுக்க சாபத்தை சேர்த்துருங்க. ஆமா, கொஞ்சம் வெளியில வா சாபத்துல இருந்து. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஆமா, நீங்க யாராவது செஞ்சிடாதீங்க. நீங்க யாராவது ஒரு நாள் செஞ்சிடாதீங்க. ஒரு நாள் என்ன பண்ணாத. ஆமா, சாபத்தை என்ன பண்ண? சாபத்துல பார்ட்டேக் பண்ணிடாதன்ற. ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க இந்த சால்வை வந்து கீழே விழுது. இவன் சொல்றான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்றான். அவனை அப்புறம் காணாமல் என்று புலம்பினான். கரெக்டாவாசி, என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த. நல்லா கவனிங்க, இவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். நல்லா கவனி. என்ன பாருங்க, என்ன சொல்றது தெரியுமா? எந்த இல்ல, எந்த தேவலன்ட்டான், எந்த வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, எந்த வேண்டாம். இப்போ எலியாவின் மேல இருக்க வஸ்திரத்தை எடுத்து வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. நல்லா கவனிங்க, எப்படி அடி இந்த சால்வையை எடுத்து அது என்ன பண்ண? யோர்தான் கரையில நின்று சொல்றான், எலியாவின் தேவன். வாசிமா. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே இரு பக்கமாக பிரிந்ததினால். கையை நல்லா தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க சார். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க சார். எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? முதல்ல தனக்கு இருந்த அறிவு, தனக்கு இருந்த எல்லாம், நான் ஒரு பெரிய தூக்கி போட்டு வரமா. என்னைக்கு தலைவனுடைய அபிஷேகம் மேல வரணும்னு விரும்புறியோ, உனக்கு உன்னுடையதுன்னு நினைக்கிற எல்லாத்தையும் முதல்ல கிழிச்சிரு. ராமன் சொல்ல கேட்கிறேன், சத்தம் வரமாட்டேங்க. அதை நீ செய்யாத வரைக்கும் உனக்கு நீ யார லீடரா வச்சிருக்கியோ அவன் அபிஷேகம் மேல வராது. நல்லா கவனிக்கணும். நீ ஒன்னை இழக்காத வரைக்கும், நியாயப்பிரமாணம் நிறைவேறாத வரைக்கும் புது பிரமாணம் வர முடியாது. அந்த மாதிரி நீ ஒன்னை இழக்காத வரைக்கும் புதுசா ஒரு மேண்டல் உன் மேல, புதுசா ஒரு அபிஷேகம் உன் மேல வர முடியாது. ஒரு ஆமேன் சொல்லி கேட்கிறேன். சத்தமா ஆமேன் சொல்லிட்டேனா? அல்லேலூயா. உன் அறிவெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு தேவையே இல்லை. ஆண்டவரே, இந்த மனுஷன் மேல இருக்க அபிஷேகம் என் மேல வரணும் அப்படின்னு நீ விரும்பினா, நீ செய்ய வேண்டியது தெரியுமா? உன்னை முதல்ல இழப்பது, உன்னை முதல்ல கம்ப்ளீட்டா எம்டி ஆக்குறது. எம்டி ஆக்கிட்டு, கர்த்தாவே இந்த அபிஷேகம், இந்த சால்வையை நான் எடுத்துக்கொள்கிறேன், இதை நான் எடுக்கிறேன் கையில. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இப்ப எப்படி சொல்றான் பாருங்க, எலிசாவினுடைய அபிஷேகம் இல்ல, எலியாவினுடைய தேவன் எங்கே? என்ன சொல்றாங்க, இவன் என்ன கூப்பிட தெரியுமா? அந்த பிலீவ் பண்றான். கவனி கவனி கவனி, என்ன பிலீவ் பண்றான்? எலிசாவுக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அது இல்ல, ஆண்டவரே எலியாவின் மேல இருக்கிற அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறீர். எலியா போயிடுது இல்ல, ஆனா அந்த அபிஷேகம் என் மேல இருக்கு. கைய நல்லா தட்டி ஆமென் சொல்ல மாட்டேன்றே. அல்லேலூயா. ஓங்கி எதை அடிச்சாரு? ஆமா, அடிச்சாரா இல்லையா? அடிச்சோட ரெண்டா திறந்துட்டு, யோர்தான் ரெண்டா நடந்துட்டு, இப்போ வெக்டாந்தர்ல ஒரு 2 பேர் நடந்து போறாங்க. அக்கறைப்பட்ட பின்பு, அப்படிதான் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட போகும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் என்ன வேணுமா? என்ன வேணும்? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் ஒட்டிக்கிட்டே வரான் சார் கூட. போடா, போக மாட்டேன், துரத்தினாலும் போக மாட்டேன், ஆமா அடிச்சாலும் போக மாட்டேன், திட்டினாலும் போக மாட்டேன், கூடயே இருப்பேன். கூடயே இருக்கிறவனுக்கு ஏதோ சும்மாலாம் இருக்க கூடாது. என்ன தெரியுமா? பாஸ்டர் கிட்ட இருக்கிற அப்படியே வரங்கள் என் மேல வரட்டும் ஆண்டவர் என்ற எண்ணத்தோட கூட இருக்கவங்களும் அப்படி இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். எப்போ குத்தலாம், எப்போ சொரியலாம். நீங்களாம் யாரும் அப்படி இல்லை, பொதுவா ஆன்லைன்லாம் போதில்லை, அவங்க எல்லாம் சொல்றேன். எப்போ சொரியலாம், எப்போ குத்தலாம், எப்போ குழி வெட்டலாம், எப்போ டகாரு தள்ளி விடலாம், இப்படி கூட வரக்கூடாது. கூட வரும்போது என்ன வரணும் தெரியுமா? கூட நடக்கும்போது எவ்வளவு மோசமான நபராத பிரச்சனை, ஆண்டவரே இந்த அபிஷேகம் அப்படியே என் மேல வரட்டும்பா, இந்த அபிஷேகம் அப்படியே என் மேல வரட்டும்பா, அப்படியே கூட ஷபாலா துனே. நல்லா கையை உயர்த்தியில தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்ல கேட்கிறேன். ஓகே, கவனி கவனி. 11 அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவருக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். கைய மேல தட்டி வராமன்னு சொல்லுங்க சார். ஸ்பிரிச்சுவல் லீடர் டிபார்ட் ஆகிறான் சார். ஸ்பிரிச்சுவல் லீடர் வெளில போறான், டிபார்ட் ஆகிறான். டிபார்ட் ஆகும்போது கூட இருக்க ரொம்ப முக்கியம். அதாவது எலிசா மரிக்கும் பொழுது இந்த வசனங்கள்லாம் நடந்துச்சு, வரங்கள் வெளில போல. ரொம்ப பெரிய டிராபேக், ரொம்ப பெரிய டிராபேக். அதுக்கப்புறம் வரேன். கவனிங்க, இங்க ஒரு லீடர் போறாரு, போகும்போது கீழே ஒரு லீடர் ரெடியா இருக்கான். இன்னும் லீடர் ஆகல. இன்னும் போகும்போது அவர் என்ன பண்றாரு? உடனே சால்வையை தன்னுடைய மேண்டில் எடுத்து கீழே அவன் மேல போடுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அதை வாசிங்க. அடுத்தது, அதை எலிசா கண்டு என் தகப்பனே, எப்படி சொல்ல பாருங்க, எப்படி ஏற்றுக்கொண்டா? பலவீனமானவனா ஏற்றுக்கொள்ள, தலைவனா ஏற்றுக்கொள்ள. எப்படி தெரியுமா? என் தகப்பனே. கையை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு லீடரை ஏற்றுக்கொள்றவன் அவன் வயசெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இவன் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், இவனுடைய ஆவிக்குரிய ஆசான், இவருடைய ஆவிக்குரிய என்னுடைய முன்னோடி. அப்படி ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்படி ஏற்றுக்கொள்ளாது எவங்கிட்டையும் இந்த இம்பார்ட்டேஷன் நடக்காது. கிறிஸ்தவ உலகம் தவற விட்டது இதுதான். கிறிஸ்தவ உலகம் எங்க பார்த்தா குறை பேசுது. ஆன்லைன் எடுத்தீங்கன்னா குறை பேசி சம்பாதிக்கிறான். நான் சொல்றேன், அவன் புள்ள குட்டிலாம் எப்படி நல்லா இருக்கும்? அவன் புள்ள குட்டி, அவன் வம்சம், அவன் சந்ததி எப்படி நல்லா இருக்கும்? நாசமா போகும். யாரையும் சபிக்கல, நான் சபிக்கல. அவன் சாபத்தை அவன் மேலே என்ன பண்றான்? குமிக்கிறான் சாபத்தை. சார் கானான், இது எல்லாரும் பேசிட்டாங்க, அதனால நான் இதை பேசாம இருக்கிறேன். கானான் அப்போ நிர்வாணத்தை பார்த்ததே தப்பு. பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்கணும். வெளில போய் சொன்னான்ல, அதான் சாபம். கானான் சபிக்கப்பட்டவன் அப்படின்ட்டான். எப்படி இருக்கு பாருங்க சாபம். கானானுடைய சந்ததி மாடு மாதிரி உழைக்கிறான். எது? காட்டை ரெடி பண்றான். கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நீ ஆசீர்வாதமா இருப்ப, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். அப்படி சொல்லும் போது அது காடு, அப்படி சொல்லும் போது அது ஒரு வில்டர்னஸ். அங்க கானானுடைய குடிகள் பயங்கரமா உழைக்கிறாங்க, பயங்கரமா வேலை செய்யறாங்க. ஒண்ணு நடக்கல. இப்ப ஆசீர்வாதம் வந்தோடனே இப்ப வேலை செய்யறான். யார் தெரியுமா? ஆபிரகாமுடைய சந்ததி வேலை செய்யல, கானானுடைய சந்ததியார் வேலை செய்யறாங்க. அதை உருவாக்குறாங்க, அதை இருக்கிறதே பெஸ்ட் நிலைமை மாத்துறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அவனெல்லாம் துரத்துப்பா, சபிக்கப்பட்டவன் துரத்து, நீ உள்ள போ, உனக்கு தான் அதை ரெடி பண்ண. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சார் சாபத்தை குவிக்காத. நான் சொல்றேன், உனக்கு நீ சேர்த்து வைக்கிறதெல்லாம் இன்னொருத்த வந்து அனுபவிக்க போறான்னு அர்த்தம். சாபத்தை குவிக்கிறவங்களும் சொல்றேன், நீ சேர்த்து வைக்கல, நீ என்னன்னாலும் சொல்லு, பிரச்சனை இல்லை.
என்ன பண்ணுவ? ஒரு ரெண்டு யூடியூப்ல போட்டு என்ன போட்டு என்ன பண்ணுவ? ஏதாவது சொல்லுவ இல்லையா? சொல்லிட்டு போ, பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றேன், நான் கர்த்தருடைய மனுஷனா நான் சொல்றேன், நல்லா உன் வம்சம் முழுக்க சாபத்தை சேர்த்துருங்க. ஆமா, கொஞ்சம் வெளியில வா சாபத்துல இருந்து. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். ஆமா, நீங்க யாராவது செஞ்சிடாதீங்க, நீங்க யாராவது ஒரு நாள் செஞ்சிடாதீங்க, ஒரு நாள் என்ன பண்ணாத. ஆமா, சாபத்தை என்ன பண்ண, சாபத்துல பார்ட்டேக் பண்ணிடாதன்ற ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க இந்த சால்வை வந்து கீழே விழுது. இவன் சொல்றான், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். அவனை அப்புறம் காணாமல் என்று புலம்பினான். கரெக்டா வாசி, என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த. நல்லா கவனிங்க, இவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். நல்லா கவனி. என்ன பாருங்க, என்ன சொல்றான் தெரியுமா? எந்த இல்ல, எந்த தேவலன்ட்டான், எந்த வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, எந்த வேண்டாம். இப்போ எலியாவின் மேல இருக்க வஸ்திரத்தை எடுத்து வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. நல்லா கவனிங்க, எப்படி அடி இந்த சால்வையை எடுத்து அது என்ன பண்ண, யோர்தான் கரையில நின்று சொல்றான், எலியாவின் தேவன். வாசிமா. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே இரு பக்கமாக பிரிந்ததினால். கையை நல்லா தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க சார். கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க சார். எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? முதல்ல தனக்கு இருந்த அறிவு, தனக்கு இருந்த எல்லாம், நான் ஒரு பெரிய தூக்கி போட்டு வரமா. என்னைக்கு தலைவனுடைய அபிஷேகம் மேல வரணும்னு விரும்புறியோ, உனக்கு உன்னுடையதுன்னு நினைக்கிற எல்லாத்தையும் முதல்ல கிழிச்சிரு. ராமன் சொல்ல கேட்கிற சத்தம் வரமாட்டேங்க. அதை நீ செய்யாத வரைக்கும் உனக்கு நீ யார லீடரா வச்சிருக்கியோ அவன் அபிஷேகம் மேல வராது. நல்லா கவனிக்கணும். நீ ஒன்னை இழக்காத வரைக்கும், நியாய பிரமாணம் நிறைவேறாத வரைக்கும் புது பிரமாணம் வர முடியாது. அந்த மாதிரி நீ ஒன்னை இழக்காத வரைக்கும் புதுசா ஒரு மேண்டல் உன் மேல, புதுசா ஒரு அபிஷேகம் உன் மேல வர முடியாது. ஒரு ஆமேன் சொல்லி கேட்கிறேன். சத்தமா ஆமேன் சொல்லிட்டேனா? அல்லேலூயா. உன் அறிவெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு தேவையே இல்லை. ஆண்டவரே, இந்த மனுஷன் மேல இருக்க அபிஷேகம் என் மேல வரணும் அப்படின்னு நீ விரும்பினா நீ செய்ய வேண்டியது தெரியுமா? உன்னை முதல்ல இழப்பது, உன்னை முதல்ல கம்ப்ளீட்டா எம்டி ஆக்குறது. எம்டி ஆக்கிட்டு, கர்த்தாவே இந்த அபிஷேகம், இந்த சால்வையை நான் எடுத்துக்கொள்கிறேன், இதை நான் எடுக்கிறேன் கையில. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எப்படி சொல்றான் பாருங்க, எலிசாவினுடைய அபிஷேகம் இல்ல, எலியாவினுடைய தேவன் எங்கே? என்ன சொல்றாங்க? இவன் என்ன கூப்பிட தெரியுமா? அந்த பிலீவ் பண்றான். கவனி. என்ன பிலீவ் பண்றான்? எலிசாவுக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அது இல்ல. ஆண்டவரே, எலியாவின் மேல இருக்கிற அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறீர். எலியா போயிடுது இல்ல, ஆனா அந்த அபிஷேகம் என் மேல இருக்கு. கைய நல்லா தட்டி ஆமென் சொல்ல மாட்டேன்றே. அல்லேலூயா. மேண்டல், அதாவது இந்த இம்பார்ட்டேஷனை பெற்றுக்கொள்றவங்க எப்படி தெரியுமா நினைக்கணும்? எனக்கு அவர் தந்துட்டா நான் பெற்றுக்கொண்டேன், இந்த ஸ்டாண்ட்ல வரணும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அதாவது இப்படி சொல்றேன். சவுலை சாமுவேல் அனுப்பும் போது ரெண்டு அடையாளத்தை முன்னாடி அனுப்புறார். 2 அடையாளத்தை. 3வது அடையாளம் தீர்க்கதரிசனம் சொல்றது. ஏன் 2 அடையாளம் தெரியுமா? 3வது அடையாளம் கிட்ட வரும்போது தீர்க்கதரிசியை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு ஓபன் ஹார்ட் வரணும். எஸ், நான் தீர்க்கதரிசனம் இப்ப பேச போறேன், என் மேல ஒரு அனாயிண்டிங் ரிலீஸ் பண்ணி இருக்கிறார். ராமன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. இல்ல நேரா ஆரம்பிச்சுக்கலாம், நேரா ஆரம்பிச்சு தீர்க்கதரிசனத்துக்கு போய் பாரு, தீர்க்கதரிசனம் உரைப்பை நீ அப்படின்னு சொல்லலாம். அதான் இருக்கிறதுலே பெட்டரு. ஆனா அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இவன் மனது திறக்கணும். பாருங்க, இவன் சந்தேகத்தில் இருக்கான். நானா ராஜா, இவர் ஏதாவது சொல்றாரா? வயசாகி போன கிழமை எதுவும் சொல்றானா? இல்லையே, நானா ராஜா, எப்படி நான் ராஜா ஆக முடியாது. இப்படி இருக்கான் பாருங்க. 2 அடையாளத்தை முன்னாடி காட்டுறாரு. இப்ப கதவு ஓபன் ஆயிட்டு, இப்ப கிட்ட போறான். கிட்ட போய் தீர்க்கதரிசியை பார்த்து உள்ள சொல்லுது, எஸ், ஆவி எனக்குள்ள வரும். ஆவி வருது. கையை நல்லா தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்படிதான் சார் ரிசீவ் பண்ணோம். அப்படிதான் பண்ணோம். எப்படி தெரியுமா? எஸ், அவர் கொடுத்துட்டார், நான் பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் விரும்புறேன்? நான் நினைக்கிறேன், என் மேல இருக்கிற அபிஷேகம் இயேசுவ நாமத்தை சபையில் இருக்கிற எல்லார் மேலேயும் வந்து விழுவதாக, வந்து பல்வதாக. ஆமென். என் மேல இருக்கிற ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லார் மேலேயும் வந்து அப்படியே இறங்குவதாக. எத்தனை பேர் விரும்புறேன்? நான் சொல்ற பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியம் வாழ்கிறேன்.
நல்லா கையை தட்டி உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, ரொம்ப முக்கியம். இந்த இம்பார்ட்டேஷன் நடக்கணும். இம்பார்ட்டேஷன் நடக்காதனால தான் சர்ச் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிறப்பிக்க முடியாத சபையாயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த இம்பார்ட்டேஷன் நடக்கல. எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லீடரை பார்த்து அந்த லீடரை ஃபாலோ பண்ண போறோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அற்புதமே நடக்கல சபைகள்ல. உடனே என்ன பண்ணாங்க, நாங்கெல்லாம் வார்த்தையினால் அப்படியே பேசி, என்னடா வார்த்தை எதுவும் சொல்ல போறேன், வார்த்தை இருந்தாங்க என்ன நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடந்தா வார்த்தை அங்கீகரிக்கப்படணும். ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கணும். ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இணையில தப்பு. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமா, வார்த்தை இருக்கு, அற்புதம் நடக்குது அப்படின்னா ஆசீர்வதிக்கப்படணும். ஆமா, இவனா யானைக்கால் வியாதி பிடிச்ச மாதிரி. ஆமா, நல்ல வார்த்தையை பேசுவோம் நாங்க, வார்த்தையினால் அப்படியே திடப்படுத்துகிறோம். ஆமா, என்ன திடப்படுத்துற? ஆமா, சர்ச்சில் எல்லாம் பிச்சைக்காரனா இருப்பான், சாவும் போது பிச்சைக்காரனாவே சாவான், பார்த்திருக்கீங்களா? ஆமா, பணம் இருக்க வெளில எடுக்கவே மாட்டான். அப்படி கிழிஞ்சு போன ஜோல்னா போய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவே, உன்னை பார்க்கும்போது நல்ல ஒரு மாதிரி தெரியலையப்பா, இருக்கிறதுலே மோசமான ஆள் மாதிரி தெரியுது. அதனால இந்த ஆளை யார் ஃபாலோ பண்ணுவா, நீ கிழிஞ்சு போன சட்டை போட்டுன்னு வர. நல்லா ஆமென்லாம் சொல்ல மாட்டீங்க பாருங்க. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது நான் பேசுறது? புரியுதுன்றவங்க கையை உயர்த்தி நல்லா ஆமென் சொல்லுங்க. அவனிங்க லிசன். அப்போ லீடரை அங்கீகரிக்கிற நீ எப்படி இருக்கணும்னா, லீடருடைய குறைகளை பார்க்கறவனா இல்ல, அவன் நிறைகளை பார்க்கறவனா இல்ல, அவன் அபிஷேகத்தை ஹானர் பண்றவனா இருக்கணும். நல்லா வரமாட்டேங்க ஆமென்லாம். இவன் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்குல்ல, அந்த அனாயிண்டிங் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல முடிஞ்சா? அல்லேலூயா. சோ ரொம்ப முக்கியம். அப்ப அப்படி அங்கீகரிக்கணும். எஸ், லீடரை ஏற்றுக்கொள்றவன் அந்த அனாயிண்டிங்கை ஏற்றுக்கொள்ள பார்க்கணும், அந்த அபிஷேகம் மேல வரணும்னு. கவனிங்க, எலியா செய்ததை விட எலிசா ஏராளமான அற்புதங்களை செய்தான். எல்லாம் 14ன்றாங்க, எல்லாம் இல்லை அதை விட அதிகமாக செஞ்சான்னு சொல்றாங்க நிறைய வேத பண்டிதர்கள். சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஏன்? ஏன்னா the humble heart அக்செப்ட் பண்றல, அந்த அனாயிண்டிங் என் மேல வரட்டும் அப்படின்னு, அதுதான் ரொம்ப முக்கியம். பெருமை உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, அனாயிண்டிங் வேணும்னு நினைப்பான், ஆனா தலைவனை தப்பா பேசுவான். தலைவனை தப்பா பேசுவான், பார்த்துருக்கீங்களா? ஆமா, மரியாதை கொடுக்க மாட்டான். உண்மையாதான் ஒரு விஷயம் சொன்ன கேட்க மாட்டான், அதுக்கு விரோதம் என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பான். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒன்றும் பெற முடியாது. ஒன்றும், நீயும் சாவர வரையும் கிறிஸ்தவனா இருப்ப, பரலோகத்தை உன்னை சந்திக்கலாம். இந்த பூமியில எந்த அற்புதமும் செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. உன் கைகளின் பிரயாசத்தினால் நீ சாப்பிடுவாய், அவ்வளவுதான் உனக்கு. நீயே கஷ்டப்படு, நீயே அறு, நீயே விதை. ஆமா, அங்க கிரேஸே இல்லை. நல்லா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமா, இந்த லீடரை தப்பா பேசுற ஆட்களோட சேரவே கூடாது. எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துரு. லீடரை தப்பா பேசுற ஆளோட சேராத. லீடரை தப்பா பேசினா வாயிலே 2 சாத்து. ஆமா, வீட்டுல மனைவி பேசினா வாயில 1 போடு. ஆமா, சண்டை இப்படி, இந்த சண்டை இல்லை, திருத்துற மாதிரி. அதே மாதிரி கணவன் பேசினா 2 கொட்டு மண்டையில நறுக்குன்னு கொட்டு. ஆமா, தடவை பார்க்கும்போது தெரியணும் அவனுக்கு, ஐயோ கொட்டினா லெவன். ராமன் சொல்லுங்க, பாஸ்டமா பார்க்குறாங்க, இந்த ஆளை கொட்டின போல் இருக்கு. ஆமா, அப்போ கவனிங்க. இல்லை அனாயிண்டட் ஃபெலோஸை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, தப்பா பேசவே கூடாது. நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பலாரம் ஒரு அடி போடுங்க, பட்டுன்னு ஒரு அடி போடுங்க. என்ன போட்டிங்களா? ஆமா, பலாரம் அடிக்கணும். அடிக்கும் போது சும்மா அப்படி தட்டு பழிச்சுன்னு அடிக்கிற அடியில் 2 நாளைக்கு வந்து கிருன்னு இருக்கணும். ஆமா, என்ன சொல்றீங்க? கவனிங்க. அப்போ இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். இப்போ லீடர் எப்படி இருக்கணும்னா, எப்படி லீடருடைய ஹார்ட் எப்படி இருக்கணும் ரொம்ப முக்கியம், அதை பார்ப்போம். இல்லை, இப்போ கீழே இருக்கிறவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். லீடருடைய மனநிலை எப்படி இருக்கணும் எடுங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 11, 14. ஒரு பெரிய போர்ஷனை வாசிக்க போறோம், அதனால தேவையில்லை மட்டும் வாசிப்போம்னா.
இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றேன், என்ன பாருங்க, நிமிர்ந்து பாருங்க. இங்க நடக்கிற சம்பவத்தை சொல்லிடுறேன். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் பேர் புதுசா இருப்பீங்க, அவங்களுக்குலாம் தெரியாத மாதிரி சொல்றேன். ஏய் கவனிக்கிறியா? கவனின்னா கவனிச்சிடணும். என்ன நடக்குதுன்னா, இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, இறைச்சி வேணும்னு கேட்கறாங்க. என்ன வேணும்னு கேட்கறாங்க? ஒரே ஸ்ட்ரைக்கு. மோசே கிட்ட போய் 6 லட்சம் ஜனங்களும் போயிட்டான். காலைல போய் விசாரிக்க உட்காடுறான், எனக்கு இறைச்சி வேணும். சரி ஓகே போ பார்ப்போம். எனக்கு எல்லாம் இவன் டென்ஷன் ஆயிட்டான். டே என்னடா இது, வெளில வேற ஸ்ட்ரைக் பண்ணாங்க, இறைச்சி. ஆமா, இறைச்சி இல்லைன்னா நடக்க மாட்டோம், இறைச்சி தேவை அப்படின்றானுங்க எல்லாம். இவன் உடனே கத்துட்டு போயிட்டான், ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க, என்னால இவனோட தம்மு கட்ட முடியாது, என்னால இவனோட மல்லு கட்ட முடியாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, 6 லட்சம் பேரை எப்படி நான் சமாளிக்கிறது, எல்லாம் இறைச்சி கேட்கறான். கத்த சொல்றாரு, அப்படியா உன்னால சமாளிக்க முடியல, சரி உன்னால எல்லாரையும் கேட்க முடியலையா, ஓகே நீ ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணு. நீ ஒரு எத்தனை பேரை, சத்தம் வரல, எத்தனை பேரை, 70 பேரை செலக்ட் பண்ணி, மூப்பர்லாம் செலக்ட் பண்ணி, நான் என்ன பண்றேன், அவங்கள உன் மேல இருக்க அபிஷேகத்தை அவங்க மேல இம்பார்ட் பண்றேன். உன் மேல இருக்கிறத நான் அவங்க மேல விசாரிக்கிறதுக்கு அந்த அபிஷேகத்தை என்ன பண்றேன், இம்பார்ட் பண்றேன். நீ ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணிட்டு வான்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, கவலைப்படாத, கறி தானே கேட்டாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லு, 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 1 மாசம் முழுக்க ஆமா கறிதான். ஆமா கறியே சாப்பிட்டு கறியிலேயே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் பதறி போய், சார் 70 பேரை கூப்பிட சொன்னீங்க, ரைட்டு கூப்பிட்டுறேன், ஆனா எப்படிங்க இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு 1 மாசம் ஃபுல்லா கொடுத்தா, இவன் கொலகார பசங்க சார், கூட உள்ள இருக்க ஆடு மாடெல்லாம் அடிச்சா கூட பத்தாது இவனுக்கு அப்படின்றான். ஏண்டா உடனே அவர் சொல்லு, ஏண்டா எனக்கு கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்றாரு. என்னால முடியாத காரியம் ஒண்ணு இருக்குதா, போ மரியாதையான்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ நடக்கிற சம்பவத்தை வாசிக்கிறோம். என்ன ஆகும்? 11:14. இந்த ஜனங்கள் எல்லோரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்தால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு. பாருங்க என்ன சொல்றான், நான் கஷ்டப்பட்டு சாகிறத நான் பார்க்காதபடிக்கு, என் உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். இருங்க, என்னங்க ஜனங்க இதுங்க, ஒரு லீடரு எப்படி கத்தட்ட போய் கதறான் தெரியுமா? ஆண்டவரே இந்த ஜனங்க கிட்ட கொண்டு வந்தது போல தயவு செஞ்சு நான் செத்து போயிடுறான் ஆண்டவரே. இந்த என்ன கொடுமையான ஜனங்க சார், அவனுங்க என்ன மோசமானவனுங்க பாருங்க. ஒரு லீடர், ஒரு மகா பெரிய லீடர் சார், அவன் அசால்ட்டா எகிப்தினுடைய சேனையை ஒண்ணுமில்லாம ஆக்குறவன். கர்த்தர் தான் ஆக்குனாரு, ஆனா இவனை கொண்டு ஆக்குனாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஒரு பெரிய லீடர் அவன் போய் கர்த்தர் சமூகத்தில் எப்படி ஜெபம் பண்ணா பாருங்க, இந்த பாரம் என்னால் தாங்க முடியல, இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல, இப்பொழுதே என்னை கொன்று போடும். இப்பொழுதே என்ன எப்படி சார் பாருங்க, கவனிங்க. 16:16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவனுமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்கள் ஆசரிப்பு கூடார நிலத்தில் நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல், நல்லா கவனிங்க, ஜனங்களின் பாரத்தை நீ ஒருவன் மாத்திரம் சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமக்கத்தக்கதாக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இம்பார்ட்டேஷன் இதுதான். எப்படி? தனியா இல்ல, தனியா ஒரு ஆவியை வைப்பேன்னு சொல்ல, உன் மேல இருக்கிற ஸ்பிரிட் இருக்குல்ல, உன் மேல ஒரு கன்சர்ன், இந்த ஜனங்க மேல ஒரு கன்சர்ன் இருக்குல்ல, இந்த ஜனங்களை பார்க்கும்போது நீ அழுகிறல்ல, இந்த ஜனங்களை பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறல, அந்த ஸ்பிரிட் அப்படியே எடுத்து அந்த எல்லாரும் நீ எத்தனை மூப்பரை கொண்டு வரியோ அத்தனை மூப்பர் மேலே வைக்கிறேன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கவனிங்க 24:24. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இவ கொண்டு போய் நிறுத்துறான்? அட்ரஸ் பண்றது யார் தான்? நல்லா கவனிங்க.
கத்த சொல்ற, நீ 70 பேர், நீ எத்தனை பேர், நீ தலைவர்களையும் மூப்பர்களையும் தெரிந்து கொண்டல்ல, நீ யாரை செலக்ட் பண்ணி அவனை கொண்டு வான்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. லீடர் ரொம்ப முக்கியம் சார். அவனை பார்த்து சொல்றேன், லீடர் ரொம்ப 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 அவசியமானவன். லீடர் ரொம்ப, லீடர் இல்லாம நீ தலைவன் இல்லாத, தகப்பன் இல்லாத வீடு எப்படியோ அந்த மாதிரிதான் தலைவன் இல்லாத சபை. தலைவன் இல்லாத ஒரு விசுவாசி இருக்கவே கூடாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் நிச்சயமா வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி சொல்ற பாருங்க, நீ யாரை செலக்ட் பண்றியோ அந்த அத்தனை பேர் கொண்டு வந்து நிறுத்து. அத்தனை பேரையும் நான் என்ன பண்றேன், உன் மேல இருக்கிற ஸ்பிரிட் அவங்க மேல இம்போர்ட் பண்றேன். இவன் கொண்டு நிறுத்தின உடனே இவன் மேல இருக்கிற ஸ்பிரிட் என்ன பண்றாரு, எடுத்து 70 பேர் மேலும் வைத்தார். நல்லா கையை தட்டி ஆமென் சொல்ல கேட்கிறேன். நல்லா சத்தமா ஆமென் சொன்னீங்கன்னா வாசி. அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் என்ன சொன்னாங்க, எதை இவன் வந்து கேட்டானோ, எதை இவன் சொன்னானோ, எதை நடக்கணும்னு நினைச்சானோ அதை என்ன பண்றாரு கர்த்தர். ஸ்பிரிட் வந்துருச்சுன்னா நல்லா கவனிங்க, நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கணும். நல்லா கையை தட்டி உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க ஸ்பிரிட் இம்பார்ட்டேஷன் நடக்கணும்னு நினைக்கிறவங்கள ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். பாருங்க கவனிங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போமா? சரி, தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். 27 ஒரு பிள்ளை நான் ஓடி வந்து இல்ல 25 தான் வாசியா, 26 வாசி. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். கவனி யாரு? 70 பேர் என்ன பாரு என்ன பாருன்ட்ட 70 பேர் இவன் கூட்டு போனான்ல, கூட்டு போனதுல 68 கூட வந்துருச்சு. 2 விளங்காதது, எது கீழ்ப்படியாதது. என்ன படியாதது? பக்கத்துல பார்த்து சொல்லு, கீழ்ப்படியாதது. உன்னை சொல்லியான் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டேன். உன்னை சொல்லியான். 70ல 68 கீழ்ப்படிஞ்சிருச்சு. 2 மட்டும் ஆமா இவரெல்லாம் கூப்பிட்டா போகணுமா, போனா மட்டும் என்ன நடந்துற போகுது, எதை ஆயிட போதா? ஆனா லீடருக்கு முன்னாடி எப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவன், லீடருக்கு பின்னாடி இப்படி நிக்கிறது பாப்போம் அப்படின்னு. யாராவது இருந்தா மாறிடு இன்னைக்கு, ஒரு ஆமென் சொல்லு. ஆமா, யாராவது அப்படி இருந்தா இன்னைக்கு மாறிடு. கர்த்தர் கூட பேசுறாரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்ல கேட்கிறேன். பாருங்க, 2 பேர் அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எலிதாப், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தது. பேர் வழியில் கர்த்தருடைய முன்னாடி பேர் எழுதுறான். 70 பேர் எழுதி, இந்த 70 பேர் மேல கர்த்தாவே நீர் ஆவியை ஊற்றுவீராக எழுதிட்டான். எழுதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. 68 பேர் வந்து அசம்பிள் ஆகி கேட்ட அட்டென்ஷன் நிக்கிறான். எல்லாம் ஆண்டவரே ஊற்றுறோம், ஸ்தோத்திரம், ஷபா ரபா கபான்னு. ஆமா, மீதி 2 பேர் என்ன பண்றானா, கடக்குது போனா போகுது. ஆமா, என்ன நடந்துற போகுது பெருசா. ஆமா, எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்க? உங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுறாரு. ஆமா, பாரு கவனி. அப்படி சொன்ன உடனே கவனிங்க என்ன ஆச்சுன்னு. எங்க இது எத்தனை வசனம்? 26 தானே? வாசி. பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்திற்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் நல்லா கவனிங்க. கர்த்தர் எப்படி தெரியுமா, யார் தெரியுமா? அவருடைய தாசன் என்ன சொல்றானோ அதை செஞ்சிருவார். என்ன நினைச்சுமா, அவர்கள் மேலும் ஆவி வந்து இறங்கினால் பாளையத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க சார். கீழ்ப்படிஞ்சவனுக்கு கொடுத்தாங்க, ரைட்டு. ஆனா இவன் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான். ரெக்கமெண்டேஷன் பண்ணவன் மோசே. ரெக்கமெண்ட் நல்லா கவனிங்க. லீடர் ஏன் முக்கியம் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. பாளையத்தில் இருக்க இன்னொரு 10 பேரை சேர்த்துனா அவனுக்கு வந்திருக்கும். ஆனா லீடர் சொல்றான் 70 தான். 70 பேர், இந்த 70 பேரை எழுதிட்டேன். எழுதுன இல்ல 70 பேர். கர்த்தர் சொல்றாரு 70 பேர்ல 68 தான் வந்திருக்கு. இவனுக்கே தெரியாது, இவனுக்கு எண்ணிருக்க மாட்டான். இவன் போயிட்டப்பா எப்படியோ பாரம் குறைஞ்சா போறான்னு நினைச்சிருப்பான். ஆமா, கர்த்தர் பாக்குறாரு. அவரு தெரியாது 68 தானே. 2 பேர் அங்க இருக்கான், பரவாயில்ல. மோசே சொல்லிட்டான், கொடுப்பேன். கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டறியே. மோசே சொன்னதுனாலேயே சார் லீடர் எவ்வளவு முக்கியன்றது புரியுதா? ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய தலைவன் எவ்வளவு முக்கியம்னா, அவன் ரெக்கமெண்ட் பண்ணா அது ஒரு நாளுக்கு திரும்பி வராது. ஏன்னா அவன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அவன் மேல ஒரு காலிங் இருக்கு, அவன் ஒரு குறித்த நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
அல்லாம எல்லாம் வரல. அல்ல கவனி, ஒரு நாள் லீடரை பத்தி தப்பா பேசிடாத, லீடர்ஷிப்பை ஒரு நாள் அவமதிக்காத. never do it. எதுவுமே சொல்றேன் அப்படி, நான் சீரியஸா சொல்றேன். என்னைக்கு நீ அதை செஞ்சிட்டியோ, நீ 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 வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு செஞ்சிட்ட, மிகப்பெரிய குற்றத்துக்குள்ள போயிட்ட. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன் சார். லீடர்ஷிப்பை மீரியாம் என்ன பண்ணிட்டானா, இந்த இவனை மோசேவை, மீரியாம் எவ்வளவு மோசே முக்கியமானவனோ இந்த விடுதலைக்கு அவ்வளவு முக்கியமானவள் மீரியாமும் ஆரோனும், ரெண்டு பேரும் முக்கியமானவங்க. மீரியாம் என்ன பண்ணிட்டா தெரியுமா, மோசேக்கு விரோதமா பேசிட்டான். பேசின உடனே கர்த்தர், ஏய் இந்த விடுதலைக்கு உழைச்சிருக்கிறா. இன்னும் சொல்ல போனா மோசே சின்ன வயசுல இருந்தே, வரலாறு பற்றி சொல்றேன், சின்ன வயசுல இருந்தே மோசேவை அரண்மனைக்குள்ள பாதுகாத்திருக்கிறா, அரண்மனைக்குள்ள வேலைக்காரியா ஜாயின் பண்றா, வேலைக்காரியா அவன் என்ன பண்றா, அவனுக்கு ஒத்தாசியா இருக்கிறா. இவ்வளவு வேலையை செஞ்சிருக்கான் ஆரம்பத்துல இருந்து. மோசேக்கு சொல்ல போனா மோசே should be the dearest brother, ரொம்ப நெருக்கமானவனா இருந்திருக்க கூட, ஏன்னா அவன் வளர்த்திருக்கான் அவன். அப்படிப்பட்ட ஒரு மீரியாம் தப்பா பேசிட்டா மோசேவை. கர்த்தர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா பேசணும்னாலே அடி பண்றாரு. மீரியாம்னு பார்க்கல, மீரியாம் இந்த விடுதலைக்கு நிறைய வேலை செஞ்சிருக்கா, பார்க்கல கர்த்தர். அனாயிண்டட் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க, நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவ அக்காவா தங்கச்சியா கொக்காவா, அக்காவது கொக்காவது, அனாயிண்டட் ஃபெலோக்கு முன்னாடி நீ என்னதான், அவன் தான் லீடரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். சத்தமா ஆமென் வர மாட்டேங்க. அப்ப நல்லா கவனிங்க, லீடர்ஷிப் மதிக்க பழகுங்க. வாழ்க்கை மாறணுமா, வாழ்க்கை மாறணும்னா, ஒரு சிலருக்கு பிரச்சனையே தீர மாட்டேங்க, ஒரு சிலருக்கு சட்டுன்னு தீருது. ஏன்னா அவன் லீடர்ஷிப்க்கு கொடுக்குற வேல்யூ, லீடர்ஷிப் கொடுக்குற மரியாதை, அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்குற கணம். அல்ல ஆமென் சொல்லுங்க. ஒரு சிலருக்கு தீரவே மாட்டேங்க. இங்க நல்லா முன்னாடியா சோச்சரம் அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டு ஆத்திரமா பேசிட்டு இருக்கல, கர்த்தர் பாக்குறாரு, அத கர்த்தர் பாக்குறாரு. பிரச்சனை ஒண்ணு போனா ஒண்ணு பெருசா வருது. ஏன் காரணம் என்ன? ஆமா, வாய் சரியில்லை. உனக்கெல்லாம் போகும்போது ஒரு ஆசிட்டை ஊத்தி கழுவிட்டு போ. ஆமா, அதான் பிரச்சனை. லீடர்ஷிப்பை மதிக்காதவன் ரொம்ப கஷ்டம் சார். இங்க பாருங்க என்ன நடந்துச்சு, கவனிங்க. லீடர் எழுதிட்டார் பேரை, 2 பேர் வரல. கர்த்தர் சொல்றாரு 2 பேர் வரல, பரவாயில்ல. லீடர் எழுதிட்டான், அபிஷேகத்தை நான் அனுப்புவேன். எங்க இருந்தாலும் கையை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. சமூகத்துல இல்ல சார், அவன் பாளையத்துல இருக்கான். எப்படி சொல்றா தெரியுமா, இவங்கெல்லாம் பரிசுத்தப்படுத்திட்டு வந்து நிக்கிறாங்க, இவெல்லாம் பக்காவா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி எல்லாம் குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி பர்ஃபெக்டா வந்து தேவ சமூகத்தில் நிக்கிறான். ஆனா இவன் 2 பேரு அங்கிருந்து கிளம்பவே இல்லை. நான் நினைக்கிறேன் பல்ல தேய்ச்சிருக்க மாட்டான். ஆமா, ஒரு மணி அப்படி போலாம் அப்படி. இவன் எழுதுறதுக்காகவே கர்த்தர் ஆவியை விட்டுறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நல்லா கையை தட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்க. பாருங்க, லீடருடைய சுபாவத்தை பாருங்க, குணத்தை பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸை பாருங்க. எப்படின்னா 27, ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். வாலிபரில் ஒருவனும், மோசேவின் இடத்தில் இருக்க வாலிபரில் ஒருவனும், அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் பிரதித்திரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். கூட இருக்கவங்க சொல்றான், என்ன நடக்குது, எல்லாம் ஒழுக்கமா வந்தவனுங்க ஆவியை ஊட்டிட்டார், பரவாயில்ல. அங்க இருக்க 2 பேர் பேசிட்டு டக்குன்னு போய் நிறுத்தணும், அதை ஸ்டாப் பண்ணுன்றான். எல்லாம் கவனிக்கிறியா? உடனே மோசே சொல்றான், மோசே இதுதான் லீடருடைய மென்டாலிட்டி தான். லீடர் எப்படி தெரியுமா இருக்கணும், நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன் கொடுப்பேன். லீடர் கப்புன்னு இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறது, நாளைக்கு கப்புன்னு என்ன பண்ற கூடாது, நீ நாசமா போ, அந்த மாதிரி லீடரா இருக்கக்கூடாது. லீடரா இருக்கிறவங்க என்ன இங்க தலைவனா கத்தர் வச்சு நான் எப்படி தெரியுமா இருக்கணும், இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்னா வாசிங்க. அதுக்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லு. கையை தட்டுங்க சார். நான் சொல்றேன், சபையில் இருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தை தீர்க்கதரிசனம் சொல்வார்களாக. சபையில் இருக்கிற எல்லாரும் நல்லா பிரசங்கம் பண்ணுவார்களாக. சபையில் இருக்கிற எல்லாரும் அற்புதங்களை செய்வார்களாக. ஆமென் சார். லீடருடைய மென்டாலிட்டி அப்படி இருக்கணும் சார். ஒரு லீடர் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கிற லீடர் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன மென்டாலிட்டி சார் அவனுக்கு, மோசேக்கு என்ன அற்புதமா சொல்றான் பாருங்க. என்ன எனக்காக வைராகியம் பாராட்டுறியா, வாய மூடு. 70 பேர் தான் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்படி தெரிஞ்சிருந்தா மொத்த இஸ்ரவேல் பேரை எழுதியிருப்பேன். எல்லாரும் சொன்னா சூப்பரா இருக்கும்ன்றான்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப்பை மதிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வாசிங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமா இருக்குமே என்றான். எப்படி சொல்றான் பாருங்க. 70 பேர் தெரியாம போச்சு அவனுக்கு, ரகசியம் தெரியல. ஆமா, 70 பேர் மட்டும் ஐயோ எல்லாரும் எழுதிந்தா, அடடா என்ன அற்புதமா இருந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் அற்புதமானவர்களாய் மாறுவார்களாக. எல்லாரும் ஆவியை பெற்றவர்களாய் மாறுவார்களாக. எல்லாருக்குமே வரங்கள் கிரியை செய்வதாக. ஆமென். எந்த பேர் விசுவாசிக்கிற பாருங்க, கவனிங்க. ரொம்ப முக்கியம் லீடர்ஷிப் வேல்யூ ஒரு நாள் என்ன பண்ணாத. ஆமா, நிறைய பேர் நான் சொல்லுவேன், அது புதிய இதான் பழைய ஏற்பாடுங்க. கொஞ்சம் அப்படியே அமைதியா வாயை என்ன பண்ணு சாத்து. பழைய ஏற்பாடு கிடையாது. ஆரம்பிக்கும் போது நாங்கள் புதிய ஏற்பாடு தான் ஆரம்பிச்சோம். ரோமர் 1 தான் ஆரம்பிச்சோம். ரோமர் 1 தான் நான் வந்து கொஞ்சம் வரங்களை உங்களுக்கு தரேன்றாரு. நிறைய வசனம் இருக்கு. இன்னொரு வசனம் கொடுக்குறேன், கவனிங்க, எடுங்க. 2 தீமோத்தேயு 1:6. 2 தீமோத்தேயு 1:6 டக்குன்னு எடுக்கணும் எங்கூட. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால். யாரு? தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றாரு. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான வார்த்தை இல்லமா வரோம். தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். போதும். என்ன சொல்றாரு? நான் உன் மேல கைய வச்ச போது உனக்கு ஒரு வரம் வந்துச்சுல்ல, அது என்ன பண்ணு, இப்ப தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி விடுன்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ தீமோத்தேயு மேல ஒரு கையை வச்சிருக்காரு. கையை வச்சோன்னு என்ன வந்திருக்கு? அவனுக்கு வரம் வந்திருக்கு. ஆமா, என்ன வரம் தெரியல, ஏதோ ஒரு வரம் வந்திருக்கு. ஹீலிங்கா இருக்கலாம், இல்ல இப்ப ப்ரொஃபஸி பண்றதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. இவர் சொல்றாரு, அந்த வரத்தை நீ என்ன பண்ணு, எழுப்பி விடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. 7 வாசிமா. தேவன் நமக்கு எப்ப சொல்றாரு பாத்தீங்களா? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்திக்கும் உள்ள ஆவியை நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இவர் கையை வச்ச உடனே இவர் என்ன பண்றாரு? இம்பார்ட் பண்றாரு. இது ஏதோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நடக்கும்னு நினைச்சுக்காத, அப்படி இல்ல, நியூ டெஸ்டமெண்ட்லயும் நடக்கும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். கிறிஸ்தவ உலகம் எழுந்தது இதுதான், சபைகள் எழுந்தது இதுதான். ஏன் சபைகள் இம்பார்ட்டன்டா மாறிடுச்சு? வரங்கள் இல்லாத சபையாய், அற்புதங்கள் நடக்காத சபையாய், பெரிய ஒண்ணு நடக்காத சபையா மாறுறது காரணம் தெரியுமா? இம்பார்ட்டேஷன் நடக்கல. நல்லா கவனிக்கணும், இம்பார்ட்டேஷன் நடக்கணும். அப்ப இம்பார்ட்டேஷன் நடக்கணும்னா வரம் பெற்ற மனிதன் வரத்தை ஷேர் பண்ண ரெடியா இருக்கணும். ஷேர் பண்றதால இவனு கூட குறைய போறது இல்ல. குறைஞ்சிருமா? சொல்லுங்க. தீர்க்கதரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி சவுலை பார்த்து சாமுவேல் சொன்னதால சாமுவேலுடைய தீர்க்கதரிசனம் குறைஞ்சிருச்சா? இல்ல, இன்னும் பெட்டரா தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். இன்னும் வரம் பெருகுமே தவிர குறையாது. அல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமா, எனக்குள்ளே இந்த 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 வசனத்தை கொஞ்சம் லைட்டா நான் எனக்கு இந்த வசனத்துக்காக கொஞ்சம் இப்படி பிரசங்கம் பண்றேன். சரியா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா பிரசங்கத்துக்காக அப்படி பண்றேன். கவனிங்க. ஒருத்தங்கிட்ட 5 தாளந்தை கொடுத்தாரு, ஒருத்தங்கிட்ட 2 தாளந்தை கொடுத்தாரு, ஒருத்தங்கிட்ட ஒரே தாளந்தை கொடுத்தாரு. நான் இப்படி சொல்றேன், வாங்கினவெல்லாம் ஊழியக்காரன். வாங்கினவெல்லாம் யாரு? நல்ல ஊழியக்காரன். தெரியுமா பண்றான்? இருக்கிற 5 இன்னும் 5 பேருக்கு கொடுத்து அதை 10, 20, 30 மாத்துறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஏராளமானவங்களை வரத்தினால் நிரப்புறான். நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. இன்னும் ஏராளமானவர்கள் வரங்களை பெரும்படி அவன் உடைக்கிறான். கொடுக்க மனதில்லாம தனக்குள்ளேயே தோண்டி வைக்கிறான். அது தப்பு. லீடர்ஸா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? வரங்களை கொடுக்கணும். கர்த்தர் எனக்கு சொன்னது நேற்று நைட்டு. அப்படி நான் இந்த பிரசங்கத்தை நான் ரெடி பண்ணவே இல்லை. நான் வேற என்னமோ ஒன்று பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப ஆழமா கன்ஸ்ட்ரக்டிவா ஆண்டவர் என்கிட்ட பேசினது, நீ என்ன பண்ணுவான்றது அதை அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய உன்னை தேடி வர அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. உங்களை மட்டும் சொல்ல, வெளிலேருந்து நிறைய பேர் வராங்க. ஒரு சில பாஸ்டர்ஸ் வராங்க, என்னை நம்பி வராங்க. அவங்க மேலாம் உன் மேல இருக்கிற ஸ்பிரிட் என்ன பண்ணு, நீ ஷேர் பண்ணு. கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி ஒரு அல்லே சொல்ல கேட்கிறேன். நான் சொல்றேன், உங்க மேலெல்லாம் என் மேல இருக்கிற அதே அபிஷேகம், அதே அனாயிண்டிங் உங்க மேலெல்லாம் வந்து இறங்குவதாக. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப முக்கியம் தெரியுமா? நான் கொடுக்கலாம், நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆளா இருக்கணும். அதான் அந்த லைனை சொல்லி முடிக்கிறேன்.
ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, மோசே உன்னுடைய மகிமையில் கொஞ்சத்தை எடுத்து யோசுவாவுக்கு தா. யாருக்கு தா? யாருக்கு தா? யோசுவாவுக்கு தா. ராமன் சொல்லுங்க, சத்தமா கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. அந்த வசனம் எங்க இருக்கு எடுங்க. உபாகமம் 34 நினைக்கிறேன், 34. உபாகமம் 34. 34:9 வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய, கொஞ்சம் முன்னாடி கர்த்தர் சொல்றத வாசிப்போமா? கொஞ்சம் முன்னாடி போமா? ஒரு 5ஆம் வசனம் கொடு தம்பி. இஸ்ரவேல் புத்திரராகிய அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். இல்ல கொஞ்சம் சரி 9 வாசிங்க. 9 வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின், மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கைகளை வைத்தபடியினால், தன் கைகளை எதை வச்சதுனால? சத்தம் எதை வச்சதான்? தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அப்போ இவ்வளவு நேரம் அவன்கிட்ட வல்லமை இருந்துச்சு, ஆவி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ரைட்டு. யோசுவா கிட்ட, யோசுவா ஒரு பெர்ஃபெக்ட் மேன் கர்த்தர் செலக்ட் பண்றாரு. விசுவாசத்தின் ஆவி உடையவன் அவரே சொல்றாரு. ஆனா எது இல்ல தெரியுமா? இவங்கிட்ட இருந்தது அவன்கிட்ட இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்ல கேட்கறாங்க, நல்ல கையை உயர்த்தி. அல்லேலூயா. இவங்கிட்ட என்ன இருந்துச்சோ அது அவன்கிட்ட இல்ல. மோசே கைகளில் வைத்ததினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். கையை நல்லா உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். மோசே கைகளை வைத்ததினால் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? உனக்கு கீழ்ப்படிவது போல நீங்க என்ன பண்ணணும்? யோசுவாவுக்கு கீழ்ப்படினாங்க. அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அனாயிண்டிங் என்ன தெரியுமா? இந்த அனாயிண்டிங் வந்துருச்சுன்னா மதிப்பு மரியாதைலாம் நீ ஒண்ணு தேடணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா உன்னை மதிக்கிறவங்களை கத்து கையை மேல தட்டி ஆமென் சொல்லுங்க. எனக்கு மரியாதை இல்லைங்க. ஆமா, நீ பிச்சைக்கார மாதிரி மரியாதை கேட்டுட்டே இருக்க வரையும் உனக்கு கிடைக்காது. எவனும் மதிக்க மாட்டான். ஏன்னா அவங்க மதிக்கவே இல்லை. எப்படி மதிப்பான்? உன் மூஞ்ச பார்த்தா மதிக்கிற மாதிரியா இருக்கு. ஆமா, நீ போய் நல்லா எனக்கு மரியாதை வேணும், ஊருக்கு முன்னாடி போயிடுது. என்னை ஏன் மதிக்கல? கேவலமா இல்லை இப்படி கேட்கறதுக்கு? நீ நடந்தால் மாட்டுக்குடையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ. ராமன் சொல்லுங்க. மரியாதை அப்படி வரணும் சார். மரியாதை எப்படி வரணும் தெரியுமா? கெஞ்சி கூத்தாடி வாங்கக்கூடாது. நாம போய் நின்னாலே மதிக்கணும். எதிரியா இருந்தா கூட எழுப்பி நிக்கணும். நல்லா கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்ப தெரியுமா அது வரும்? உன் மேல ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சுன்னா எவங்கிட்டையும் கேட்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா வரும். அனாயிண்டிங் இல்லைன்னா இப்படிதான் இருக்கணும். ஆமா, எல்லாம் சொல்லுவான், இவன் வந்துட்டானா இவனுக்கு எதாவது செய்யணும், இல்லை ஊரெல்லாம் போய் சொல்லுவான். அது ஒரு மரியாதையே இல்லை. அதுதான் அவமானம். அதுதான் என்னது? அவமானத்துடைய உச்சம். ஆமா, நாம போகவே இல்லைன்னா கூட நீங்க வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோங்க, நீங்க வராம போயிட்டீங்களே, அதுதான் மரியாதை. ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன்.